புகாரி இங்க அவர் எழுப்பிய கேள்வி சிஏஏ தொடர்பான கேள்விக்குமான விளக்கத்தையும் பதிவு செஞ்சிடலாம். அதாவது சிஏஏ என்பது வெறும் சிஏஏ கிடையாது. சிஏஏ சட்டத்தையே அடிப்படையில் புரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் அண்ணன். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பண்ணதுல 11 வருடமாக இங்கே தங்கியிருக்க வேண்டியதில்லை, 5 ஆண்டுகள் இருந்தாலே அவர்களுக்கு குடியுரிமை கிடைச்சிரும். 6 மதங்களை சார்ந்தவர்களுக்கு கிடைக்கும், 3 நாட்டிலிருந்து வருபவர்களுக்கு கிடைக்கும். சரி, அதில் இஸ்லாமியர்களுக்கு கிடைக்காது. பிரச்சனை அதுதான். இப்ப சிஏஏ நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. யாருக்கு பாதிப்பு? யாருக்காவது பாதிப்பு? என்ன 2 விஷயம். என்பிஆர் என்ஆர்சியின் படி, என்பிஆரின் படி நீங்கள் கணக்கெடுப்பு எடுத்து, உதாரணத்துக்கு இன்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் வேணும், நீலம் 5 நான் ஷார்ட்டா சொல்றேன், இன்னென்ன இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா, ஆதாரங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்து வாங்குறாங்கன்னா, ஒருவர் ஹிந்துவாக இருக்கிறார், அவர்கிட்ட அந்த ஆதாரம் இல்லை, ஆனால் அவர் குறிப்பிட்ட காலம் இந்தியாவில் தங்கியிருக்கிறார் என்றால் சிஏஏவின் படி அவருக்கு குடியுரிமை கிடைத்துவிடும். அவர் சீக்கியராக இருந்தால் சிஏஏவின் படி குடியுரிமை கிடைத்துவிடும். சரி, சிஏஏ அமல்படுத்தப்பட்டு விட்டது. என்பிஆர் என்ஆர்சி அமித்ஷாவின் கூட்டின்படி என்பிஆர் போன்லயே எடுத்துருவார், இன்னும் எடுக்கல. அவர் அண்ணன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். என்பிஆர் நடைமுறைப்படுத்தப்பட்டு, நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்ட்ரி நடைமுறைப்படுத்தப்பட்டு, அதற்கு உட்பட்டு மக்களுடைய கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு, ஒரு பெரிய தொகையிலான இஸ்லாமியர்களுக்கிட்ட இந்த இது இல்ல, ரெக்கார்ட் இல்ல அப்படின்னா, அவர்கள் இந்துக்களாக இருந்தால் அவர்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சிரும். அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தால் சிட்டிசன்ஷிப் கிடைக்காது. ஏன்னா இது எதை வச்சு சொல்றோம்? அவர் சொன்னார்ல, யாருக்கு பாதிக்கப்பட்டுச்சு அண்ணன், அவருக்கு தான் சொல்றேன். இமீடியட் பெனிஃபிஷியரிஸ் 25,447 இந்துக்கள், 5,807 சீக்கியர்கள், 55 கிறிஸ்தவர்கள், 2 புத்த மதத்தை சார்ந்தவர்கள், 2 பார்சிகள், ஒரு இஸ்லாமியர் கூட கிடையாது. இதுதான் பாதிப்பு. எனக்கு என்ன புரியலன்னா, அவர் யாருடைய துணியில் பேசுறாரு எனக்கு தெரியல. அதிமுகவுடைய நிலைப்பாடு இதுவா என்று அவர் தெளிவுபடுத்த வேண்டும். அவர் அதிமுக தான் பேசுறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசும்பொழுது அதற்கு டிஃபெண்ட் பண்ண வர்றாரு. இன்னைக்கு முதல்வர் இஃப்தார்ல பேசியிருக்காரு, சிஏஏ பண்ணிட்டு எப்படி வெக்கம் இல்லாமல் இவர் போய் இதுல கலந்துக்கிறாரு அப்படின்னு மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து சிஎம் கேட்கிறார். அதுக்காக தான் அவர் சொல்றாரு. அது அப்ப சிஏஏ வந்தால் இஸ்லாமியர்கள் குடியுரிமையை பெற முடியும் என்கின்ற வாய்ப்பு பறிபோயிருக்கு. இப்ப என்பிஆர் கணக்கெடுக்கப்பட்டு இஸ்லாமியருடைய குடியுரிமை பறிக்கப்படும் பொழுதுதான் அந்த பாதிப்பு தெரியும். இமீடியட் பாதிப்பு என்னன்னா, இமீடியட் பெனிஃபிஷியரிஸ் 31,313 பேரில் ஒருவர் கூட இஸ்லாமியர் இல்லை. இதுதான் பாதிப்பு. இப்போதைக்கு ஏன் பிரச்சனை இல்லைன்னா, இப்போதைக்கு கிடைச்சிட்டு இருக்கு சிட்டிசன்ஷிப், முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு கிடைக்குது. முஸ்லீம்களுக்கு குடியுரிமை பறிக்கப்படும் போது அந்த பாதிப்பு தெரியும். அது எப்படின்னா என்பிஆர் வரும்போது தெரியும். இந்த அடிப்படை வித்தியாசம் தான் இங்க தெரியணும். ஒண்ணு. அதே போல அவர் குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப மரியாதைக்குரிய பாஜக, நீங்க இந்த கணக்குகளின் காரணமாகவே அதிமுகவும் பாஜகவும் இந்த கருத்தொற்றுமைகளின் அடிப்படையில் அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள், அதுவே தேர்தல் கணக்காகவும் அல்ல தேர்தல் கூட்டணியாகவும் மாறும் அப்படிங்கிற முடிவுக்கு எப்படி வர முடியும்? பின்ன எப்படி கொஞ்சம் கூட யோசனை இல்லாம சிஏ ஆதரிச்சது ஏன்னு கேட்கும்போது ஒரு ஆக்கப்பூர்வமான பதில அவர் அதிமுக இல்லன்ட்டாங்க. இப்ப நான் யாரை பார்த்து கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு சொல்றேன், காங்கிரஸ் காணாம போயிருச்சு, இதுதான் கண்டிப்பா பதில் சொல்லி இதை விட ஒரு பெரிய ஜோக் என்னால பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் செய்கின்ற மதவாத மோசமான அரசியலுக்காகத்தான் மக்கள் உங்களை அறுதி பெரும்பான்மையிலிருந்து அடித்துடைத்து கீழே தள்ளி வச்சிருக்கிறாங்க. இன்னும் கூட அது புரியாம உங்களுக்கு முறைகேடாக நீங்கள் பெற்றுவிட்ட மகாராஷ்டிரா தேர்தலும் ஹரியானா தேர்தலும் உங்களுக்கு மமதையை கொடுக்கும் என்றால், அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்கின்ற மைனாரிட்டி ஆட்சியும் கவிழும். காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்பொழுது அதற்கான பதிலை நீங்கள் பெறுவீர்கள்.